ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா ஃபேஷன் டிசைனிங். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டை வந்து நான் வெட்ட போகிறேன். ட்ரௌசர் பேண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அந்த பேண்ட்டு தான் இது. இந்த மெட்டீரியல் வந்து சாட்டின் கிளாத்து, சுடிதார் செட்டோட பேண்ட்டு. இப்போ வந்து நான் வந்து ரெண்டாக மடித்து நாலாக மடித்து வச்சுருக்கேன் நீல வாக்கில். ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டுன்றதுனால அது சுருக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்குங்க. இப்போ கீழே எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம கோடு போட்டு வெட்டி எடுத்துடலாம். கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக நான் 1 இன்ச்சே விடுறேன். அப்புறம் பேண்ட்டோட வந்து ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். ஃபுல் லென்த் வந்து 34 இன்ச்சு. எப்பயும் வெட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பேண்ட்டு. இப்போ சுடி செட்டுக்கெலாம் வருது இல்லைங்களா, இப்போது நார்மல் பேண்ட்டு ஜென்ஸ் போடுற பேண்ட்டு மாதிரி இருக்கும், டபுள் சைட் பாக்கெட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேண்ட்டு இது. சைடில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது அதுக்கு நான் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கலாம். அப்புறம் கீழே வந்து கால் சுற்று இருக்கும் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு கேப் விடுறேன் நான். அதேமாதிரி அந்த கிரன்ச் ஏரியா மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதனோட மார்க் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் இது பண்ணிக்கலாம். நான் வந்து 13 வைக்கிறேன். வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் கட்டுன்றது இப்போ நார்மல் பேண்ட்டாக இருந்தால் நம்ம 8, 9 அந்த மாதிரி தானே வைப்போம். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் இல்லையா, அகலமும் கம்மியாக தான் வரும். அதனால இப்போ அந்த கிரன்ச் ஏரியா வந்து 13 வைக்கிறேன் நான். அப்புறம் தையலுக்காக 1 இன்ச் வைக்கணும். அப்புறம் டாட் பிடிப்போம் மேலே வந்து, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து டாட் பிடிப்போம். அதுக்காக நான் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஃபுல்லாகவே நான் வந்து 13 போட்டேன் இல்லையா, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வைக்கிறேன், லூஸ் வேணும்னு கேட்டிருந்ததால். நம்ம நார்மல் பேண்ட்டில் எப்பயும் மார்க் பண்ணுற மாதிரி 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு. இப்போ கீழே நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் அந்த கிரன்ச் ஏரியா மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் பெண்டிங் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு விட்டோம் இல்லையா, ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டேப் வச்சு நீங்கள் 1 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள். இது காட்டன் பேண்ட்டில் தைச்சா இன்னும் அழகாக இருக்கும். காட்டன் செட்டு வருது இல்லைங்களா, இப்போது டாப்பு பாட்டம் எல்லாம் மேட்சாக வருது இல்லையா, அந்த செட்டுக்கு இது நல்லாயிருக்கும். அதேமாதிரி இடுப்பு சுற்று மார்க் பண்ணிவிட்டு அந்த க்ரன்ச் ஏரியாவையும் மார்க் பண்ணிவிட்டு, அதை நான் உங்களுக்கு காட்டல, ஆனால் அது மிஸ் ஆகிட்டுக்குது வீடியோ. அப்புறம் பாக்கெட் வைப்போம் இல்லையா, ஃப்ரண்ட்டு பேக்கு எதுவும் மார்க் பண்ணிவிட்டு, ஃப்ரண்ட் பீஸில் வந்து மேலே வந்து 2.5 இன்ச்சும் கீழே வந்து 5 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கிராஸாக கோடு போட்டிருக்கேன். அந்த கிராஸ் கோடை வந்து நம்ம வெட்டிக்கலாம். க்ரன்ச் ஏரியா வந்து நம்ம நார்மலாக பேண்ட்டில் வெட்டுறோம் இல்லையா, அதே மாதிரியே தான் வெட்டிக்கோங்க. இப்போ நான் அந்த அந்த மேலே வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவாக இருந்ததை வந்து ஃப்ரண்ட் பகுதி வந்து நான் 1 இன்ச்சு மார்க் பண்ணி கிராஸாக கோடு போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இறக்கமாக இருக்கிறதுக்காக. அப்புறம் பாக்கெட்டுக்காக நம்ம வெட்டணும் இல்லையா, பாக்கெட்டுக்கு நம்ம மார்க் பண்ணி வெட்டிக்கலாம். அகலம் வந்து 8 இன்ச்சு வைக்கிறேன். ஹைட்டு அதே மாதிரி 12 இல்லைன்னா 13 அந்த மாதிரி லென்த்தில் வச்சுக்கலாம். பாக்கெட்டை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம், சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமான்ட்டு. வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பீஸ் இருக்குது இதில், 2ஆக ஃபோல்ட் பண்ணி அது வந்து 4 பீஸாக இருக்குது. அந்த பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாக்கெட் பீஸ் கட் பண்ணியாச்சு. அதேமாரி பெல்ட் பீஸ் இது வந்து இது எலாஸ்டிக் வேண்டாம், நாடா வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் பெல்ட் பீஸ் வச்சு நாடா வெட்டணும். நாடாவும் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு வெட்டிக்கலாம். இப்போ அப்படியே காமிச்சா புரியாது, ஸ்டிச்சிங் பண்ணும்போது காட்டுறேன். நல்லா புரியும் பாருங்கள். இது கட்டிங் வீடியோ மட்டும்தான், ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பெல்ட்டு பீஸும் நாடா பீஸும் வெட்டிக்கலாம். பெல்ட் வந்து நான் 5 இன்ச்சு வைக்கிறேன், ஏன்னா டபுளாக ஃபோல்ட் பண்ணணும் இல்லையா, அதனால நான் 5 இன்ச்சு வைக்கிறேன். நாடா வெட்டியாச்சு. அப்புறம் அந்த பெல்ட் பீஸ் வெட்டிக்கலாம். எலாஸ்டிக்காக இருந்தால் நம்ம பெல்ட் பீஸ் மட்டும் வெட்டிக்கலாம், நாடாக்கு வெட்ட வேண்டியது இல்லை. பெல்ட் பீஸு வெட்டியாச்சு. இப்போ ட்ரௌசர் பேண்ட்டோட இது கட்டிங் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். தேங்க்யூ.